ஒரு வழியாக வேளாங்கண்ணி போய் பார்த்திங்கன்னா மொட்டை போட்டாச்சு. வேண்டுதல் பெருசாக வச்சுருந்தோம். மொட்டை போட்டுட்டு முட்டி போட்டு கும்பிட்டு மாதாவை போய் பார்க்கணும் அப்படி சொல்லி தான் நான் வேண்டுதல் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியே மொட்டை போட்டாச்சு. என்னுடைய வீடியோ வந்து அவருடைய ஃபோனில் இருக்குது. நான் அதை அப்புறமா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து கணவர் வந்து எனக்காக சேர்த்து அவரும் மொட்டை போட்டார். மொட்டை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் 6:30 மணிக்கு தான் உள்ளே விடுவோம் முட்டி போட்டு அப்படி சொல்லிட்டு ஈவினிங் சொன்னாங்க. அதனால் அந்த டைமில் போனோம். செம கூட்டங்க. அதுவும் லீவு நேரம்னா விலங்குலாம் செம கூட்டம். முட்டி போட்டு நடந்துட்டுருக்கேன் பாருங்கள். அந்த பிங்க் கலர் சுடிதார் போட்டு மொட்டை போட்டு அது ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு நடக்கும்போது ஒன்றும் தெரியலை, ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் என் பாட்டில் கடகடன்னு போயிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் நகரவே முடியலை. எல்லாருமே அப்போ தான் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணிடணும். அதனால் நான் எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேண்டுதலை முடித்தாங்க. ஏன்னா நம்ம வந்து பல கஷ்டங்கள் மத்தியில் தான் வந்து வாழ்கிறோம். அப்போ வந்து நமக்கு ஒன்று வேணும்னா அதை கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் அடைய முடியுதாங்க இது. நான் பார்க்கும்போது அதாவது இத்தனை வருஷமாக நான் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கேன். அப்போ வந்து நிறைய பேர் முட்டி போட்டு நடப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ தாங்க தெரிஞ்சு ரொம்ப கஷ்டங்க. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய மன உளைச்சலில் இருந்து அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிடுங்க. அதாவது இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம மாதா வந்து கண்டிப்பாக தேடும். நானே அப்படி தாங்க தேடினேன். இந்த வேண்டுதல் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக இந்த வேண்டுதல் வந்து நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மாதா வந்து கருணை காட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒருக்கா மொட்டை போட்டிருப்பேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்காக போட்டிருந்தேன். என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு. அதாவது ரொம்ப 4-5 மாதமாகவே ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு. அப்போ வந்து தோணுச்சு, சரி நம்ம வேளாங்கண்ணி மாதாவை வேண்டிக்கிட்டு முட்டை போட்டு முட்டி போட்டு நடக்கலாம் அப்படி சொல்லி தாங்க இந்த வேண்டுதலே வந்து நாங்கள் வந்து பண்ணினோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் வந்து எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி முட்டி போட்டு 4 கால் நடந்த மாதிரி எல்லாருமே என்ன போகிறாங்களா அந்த மாதிரி தாங்க போய் முட்டி போட்டு முடித்தோம். மாதா கண்டிப்பாக வந்து ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எந்த அளவு, அதாவது நான் லீவில் ஒவ்வொரு டைமும் போயிருக்கேன். போகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நிறைய பேர் வேண்டுதல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் உள்ளே போய் பண்ணினோம். அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முட்டி போட்டு நடக்கிறதுல வந்து அங்கே அதாவது 2 காலை வச்சு மெதுவாக முன்னாடி வச்சு நடந்துட்டு இருந்தாங்க. சரியாக சொல்ல தெரில, அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக, அதாவது முட்டி போட்டு நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அப்புறம் பார்த்தேன் நம்ம வந்து மனசால் வந்து அதாவது மாதாவை நினச்சிக்கிட்டே போகலாம் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்த எப்படியாவது அதாவது வேண்டுதல் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மாதாவே சரணம், மாதாவை வேண்டிக் கொள்ளும் அப்படி சொல்லி